அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு சிறிய வசிய முறையை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவதற்கு இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இது எந்த மாதிரியான வெற்றியை உங்களுக்கு தரும்னு கேட்டிங்கனாக்கா, காதலில் வெற்றி, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பான ஒரு வழி. அதில் வெற்றி பெற முழு நம்பிக்கை ஈடுபாடு கொண்டு இதை பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் ரிசல்ட் கிடைச்சிரும். சின்ன எந்திரம்தான், பலன் பெரியது. பதிவும் சிறியது தான். அதனால் பொறுமையாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்பருக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக நாம் விரும்பும் நபர் நம்ம மேலே அதிகமாக அன்பு பாசம் காமிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் அதிகம். நம்ம மேலே உண்மையான அன்பும் பாசமும் அவர்களுக்கு இருக்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்குமே இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த வகையில் ஒரு சிலருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க, இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்க நம்மக்கிட்ட திரும்ப வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அதிகம். கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ அப்படி ஆசைப்படுற நபர்கள் நான் வரைஞ்சி காமிக்க போகிறேன் இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள். நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். இதற்கு நாள் எதுவும் கிடையாது, நேரம் எதுவும் கிடையாது, இடம் எதுவும் கிடையாது. சில பேருக்கு இந்த நான்வெஜ் சாப்பிட்டுட்டுமே பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டவுட் இருக்கும். பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெண்கள் தீட்டு நாட்களில் மட்டும் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இது தனிமையில் உட்காந்து அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து நிம்மதியாக பண்ணுங்கள். பண்ணி முடிச்சப்பறம் இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். ஒரு நீளமான பாக்ஸ் போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி ஒரு 2 கோடுகள் போட்டுருங்க. போட்டு முடிச்சப்பறம் 786 முதல்ல போடுங்க. இங்கே 97, 96, 95, இங்கே 100, இங்கே 99, இங்கே 98. இந்த மாதிரி வரைஞ்சி முடித்த அப்புறம் பெயர்கள் போடணும். உங்கள் பேர் முதல்ல போடுங்க. உங்கள் பேர். நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க. உங்களை விட்டு பிரிந்த நபருடைய பெயர் போடுங்க. விரும்பும் நபரின் பெயர் அப்படின்னு போடுறேன். போட்டுட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. இந்த ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க, புதுசாக லவ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அம்மா பேர் தெரியாமலே பழகிருப்பாங்க. அவங்களாம் ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் பேர் எழுதுறவங்க ஹவ்வா இப்படி போடுங்க. வரைஞ்சி முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்கொயர் டைப்பில் மடிச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் மடிச்சுக்கிட்டு நூல் எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, 4 பக்கமும் சுற்றிடுங்க. அப்படி இல்லைனாக்கா டேப் போட்டு கூட நீங்கள் ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. செலோ டேப்னால நல்லா சுற்றிடுங்க. சுற்றிட்டு இதை நீங்கள் பாரமான பொருள் கீழே வச்சுருங்க. என்றைக்கு பண்ணுறீங்களோ அன்றைக்கி ஒரு 6 மணிக்குள்ளே இதை பாரமான பொருள் கீழே வச்சுருங்க. அப்படி நைட்டு பண்ணுறவங்க மறுநாள் மாலை 6 மணிக்குள்ளே ஒரு பெரிய கல் கீழே வச்சுருங்க. வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாரமான பொருள் கீழே வச்சிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு உங்கள் மேல் அதீத அன்பு பாசம் நேசம் ஏற்பட்டு உங்களிடம் திரும்ப வருவது உறுதி. ஒற்றுமையாக இருக்கும்போது அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருது, ஆனால் பிரியில் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், ஆனால் அடிக்கடி பிரச்சனைகள் வருது, சண்டைகள் வருது அப்படின்னாக்கா பண்ணலாம். அப்படி பண்ணுறவங்க கூட ஒரு பெரிய பாரமான பொருட்கள் வச்சுட்டிங்கனாக்கா அவங்களுக்கு அந்த சண்டை சச்சரவுகள் ஓய்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்க ஆரம்பிக்கலாம். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.